வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ம் ஒரு சின்ன ஆழமான அலசலுக்கு போலாம் வாங்க. நம்பிக்கைங்கிறது ஒரு ஆபத்தான சமாச்சாரம் அப்படின்னு சொன்னா முதல்ல கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லைங்க. ஆமா. நம்பிக்கை இல்லாம எப்படி வாழறதுங்கிற மாதிரி டக்குன்னு தோணும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒருவேளை நாளைக்கு நான் பெரிய பணக்காரன் ஆயிருவேன்னு ஒரு நம்பிக்கை, இல்லனா நான் நினைக்கிற ஆளையே நான் கட்டிக்க போறேன், இந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தை பத்தின ஒரு தீவிரமான நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுலயே ரொம்ப ஊறி போய் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற வாழ்க்கைய நிகழ்காலத்தை நம்ம கோட்டை விட்டுருவோமோ, அது ஒரு விதத்துல நம்மள உயிரோட வச்சிருக்குது மாதிரி தெரியும், ஆனா உண்மையில வாழ விடாம பண்ணிருமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்க. சரி, இத பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுவோம் வாங்க. இதுல பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. சில சமயம் இந்த நம்பிக்கை நம்மள ரொம்ப இறுக்கி புடிச்சுக்கிற மாதிரி ஆயிருது பாத்துக்கோங்க. நாம ஒரு குறிப்பிட்ட முடிவு இப்படிதான் வரணும், இப்படிதான் நடக்கணும்னு ரொம்ப உறுதியா நம்புறப்போ, வேற என்னெல்லாம் நடக்கலாம், வேற என்ன வாய்ப்பு இருக்குது, இத பத்தி யோசிக்கிறதே கூட நிறுத்திடுறோம். ஆமாங்க, ஆமா. நீங்க சொன்ன அந்த காதல் தோல்வி உதாரணமே பார்க்கலாமே. அவங்க ஃபோன் பண்ணிருவாங்க, இல்ல நேர்லயே வந்துருவாங்க, ம். எல்லாம் பழையபடி சரியாயிரும் அப்படின்னு ஒரே நம்பிக்கையிலே உட்கார்ந்திருந்தா, அது நடக்காத ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு மணி நேரமும் மனசளவுல ரொம்ப பெரிய பாரமா மாறுறது இல்லைங்களே? கரெக்ட், கரெக்ட். அந்த இடத்துல நம்பிக்கைங்கிறது ஒரு மாரி ஒரு சுரங்கப்பாதை மாதிரி ஆயிடுதுங்க. அதுக்குள்ள போனா வெளிச்சம் தெரியும்னு நம்புறோம். ஆனா ஆனா அந்த பாதை தப்பான திசைக்கு போகுதுன்னோ, இல்ல அதுக்கு முடிவே இல்லாம போகுதுன்னோ நம்மால ஏத்துக்கவே முடியறதில்ல. முட்டாளுக்கு அது முடியாதுன்னு தெரியாதனால செஞ்சுட்டான்னு ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லீங்க? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். இங்க அது கொஞ்சம் தலைகீழா வேலை செய்துன்னு சொல்லலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை மட்டுமே கண்ணுக்கு தெரியறதுனால, மத்த வழிகள பத்தியோ, இல்ல செய்ய வேண்டிய நிஜமான முயற்சிகள பத்தியோ, நாமளே நம்மள தெரியாதவங்க மாரி ஆக்கிக்கிறோம். நம்ம எல்லைய நாமளே சுருக்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓ! அப்போ நம்பிக்கை நம்மள ஒரு மாதிரி செயல் இழக்கச் செய்யுதுன்னு சொல்றீங்களா? அதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்துரும்னு நம்புறதுனால, அது நடக்கிறதுக்கான முயற்சிகள செய்யாம விட்டுறோமா? கனவு காண்றது தப்பில்லங்க. ஒரு லட்சியம் வைக்கிறதும் தப்பில்ல. அதுக்காக நாம உழைக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா, அந்த உழைப்பு, அந்த முயற்சி இது எல்லாத்தையும் தாண்டி, நான் நம்புற மாதிரி தான் நடக்கணும், அப்படி நடந்தே ஆகணும்னு ஒரு பிடிவாதம் பிடிக்கிறப்ப தான் சிக்கல் வருதுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நாம நிகழ்காலத்துல செய்ய வேண்டியத கோட்ட விட்டுட்டு, ஒரு கற்பனை உலகத்துல வாழ ஆரம்பிச்சிடுறோம். புரியுதுங்க, புரியுது. அப்போ சுருக்கமா சொன்னா, நம்ம நம்பிக்கைக்கும் நம்ம யதார்த்தத்துக்கும் ரொம்ப பெரிய இடைவெளி வந்துட்டா, அப்போ அந்த நம்பிக்கையே ஒரு பாரமா, ஒரு வலியத் தரக்கூடிய விஷயமா மாறிடுது. ஆமா. எதிர்பார்த்தது நடக்காதப்போ வர்ற அந்த ஏமாற்றம், அது ரொம்ப ஆழமா இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. அதே சமயம் நாம இன்னொன்னும் பார்க்கணும். எல்லா நம்பிக்கையுமே மோசமானதில்லங்க. சில நம்பிக்கைகள் நம்மள முன்னாடி தள்ளும். கஷ்டமான நேரத்துல ஒரு பிடிப்ப குடுக்கும். இங்க முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம நம்பிக்கை நம்மள எப்படி பாதிக்குதுங்கிறது தான். சரிங்க, சரி. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நம்பிக்கைய மொத்தமா தூக்கி போட்டுறணும்னு அவசியம் இல்ல. ஆனா, அது நம்ம வாழ்க்கையில என்ன பங்கு வகிக்குதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும் இல்லைங்களா? முயற்சி செய்ய தூண்டுதா? இல்ல உங்கள ஒரே இடத்துல நிக்க வச்சு, ஒரே விஷயத்த பத்தியே திரும்ப திரும்ப யோசிக்க வைக்குதா? பாருங்க, நல்லது நடக்கும்னு நம்புறது நல்ல விஷயம்தான். தப்பே இல்ல. ஆனா, அந்த நம்பிக்கை மட்டுமே உங்க வாழ்க்கையா மாறிடக்கூடாது. அது முக்கியம். உங்க கனவுகளுக்காக உழைங்க. அது ரொம்ப அவசியம். ஆனா, அந்த உழைப்ப தாண்டி எல்லாமே நான் நம்பிக்கை வச்சிருக்கிற மாதிரி மட்டுமே நடக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நம்பிக்கை உங்கள முன்னாடி கூட்டிட்டு போகுதா? இல்ல உங்கள கட்டி போட்டு வைக்குதான்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.